வணக்கம். அ இப்போ வர்ற டிசம்பர் 11ஆம் தேதி சர்வதேச மலைகளின் தினம் அப்படின்னு நம்ம ஊர்ல எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு இந்த சர்வதேச மலைகளின் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி மவுண்டன்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான நாள் வந்து உலகத்தில இருக்கிற எல்லா மலைப்பிரதேசங்கள்லையும் இந்த நாளை வந்து மிக சிறப்பா கொண்டாடுறது மட்டும் இல்ல, இந்த மலைகளின் பிரச்சனைகள வந்து ஒரு முக்கியமா இந்த நாள்ல வந்து எல்லாமே அவங்களும் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து அதில் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி எப்படி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2002 2002ல் வந்து அவங்க ஐநா சபையில் வந்து இந்த நாளை வந்து மலைகளின் தினம்னு கொண்டாடணும்னு சொல்லி. இப்ப ஏறக்குறைய 22 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பொதுவா வந்து நம்ம நீலகிரியில இத பத்தி விழிப்புணர்ச்சி அவ்வளோ இல்ல. இதெல்லாம் நாங்க எங்களுடைய சில பேர் என்ன பண்ணோம்னா, அந்த அந்த 2002லயே இத கொண்டாடும் விதத்தில வந்து, நாங்க அந்த டைம்ல ஒரு 30 பேர், 40 பேரு அ ம கீழ சிறுமுகையிலிருந்து 3 நாள், அதாவது நீலகிரியை கண்டுபிடிக்கும்போது ஜான் சல்லிவன் எப்படி வந்தாரு, எந்த வழியில வந்தாருங்கிறத நாங்க அதே ரூட்ல 3 நாளு வந்து அந்த அந்த இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக பண்ணோம். பட் அதுக்கு பிறகு வந்து அவ்வளோ ஒண்ணும் பொதுவா செஞ்ச மாரி தெரியல எனக்கு. ஏன்னா இது நமக்கு ரொம்ப மிக முக்கியமான நாள் அது, நீலகிரி மக்களுக்கு. ஏன்னா நீலகிரி வந்து ஒரு உலகிலேயே ஒரு சிறந்த அ ம ம மலைப்பிரதேசம். அதே டைம்ல வந்து பிரச்சனைகளும் இங்கே ஏராளமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த முக்கியமான இந்த நாள்ல தான் வந்து இந்த பிரச்சனைகள வந்து வெளியில கொண்டு வர முடியும். உலகளவுல பார்க்கும்போது, இந்த மலைகள வந்து ஒரு சர்வதேச பொக்கிஷமா தான் பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து மலைகள் வந்து உலகில கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா இத நம்பி ஏறக்குறைய எல்லா மக்களும் உலகத்தில எல்லா மக்களும் நம்பி இருக்கிறாங்க. இதிலிருந்து வர தண்ணீர், இதில மண்ணு, இதனுடைய காற்று. ஆனா நம்ம ஊர நீலகிரிய பொறுத்தவரைக்கும் இது ஒரு 10ஓட 11வது மாவட்டமா தான் பார்க்குறாங்க. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இந்த நீலகிரியுடைய தனிச்சிறப்ப வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாரி தெரியல. அரசாங்கமும் அதுக்கு நடவடிக்கை எடுத்த மாரி தெரியல. ஸோ, அதனால நம்ம இந்த மாரி நாடுகள வந்து இப்போ ஒரு நாளுக்கு நாள் வந்து மலைகளின் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதுவும் இந்த ரீசென்ட்டா இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப கொடூரமா நம்ம இதெல்லாம் எப்படி பாதிக்குங்கிறதும் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வரோம். ஸோ, அதனால இந்த மாதிரி நாள் வரும்போது இத வந்து முக்கியமா இது வந்து ஒரு யார் கொண்டாடுறது அரசாங்கம் மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்கள், காலேஜ்கள், கல்லூரிகள் மட்டும் இல்ல. ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு வார்ட்லயும் வந்து இந்த இத கொண்டாடணும் நம்ம. இந்த மலைகளின் தினத்த வந்து அங்கே உள்ளூர் பாக்கி மக்களும் இவங்கலாம் மகளிரும் இவங்கலாம் சேர்ந்து பேசி, நம்ம பிரச்சனைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனைகள வந்து சொல்ல வேண்டிய இடத்துல கவர்மெண்ட்டுக்கோ, இல்ல கலெக்டர்ஸ்க்கோ, இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ, இல்ல முனிசிபாலிட்டிக்கோ, பஞ்சாயத்துக்கோ நம்ம சொல்லணும். சொன்னா தான் வந்து அந்த மக்களுடைய விழிப்புணர்ச்சி இருக்கும். 2வது வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு வழி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு எவ்வளவோ தினம் கொண்டாடுறோம். அதெல்லாம் பண்ணிட்டு மலைகளின் தினம்னு நமக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாரி நம்ம விட்டுறக்கூடாது. இவ்வளோ காலம் அதுக்கு தெரியாம இருந்தா கூட, இப்போ வந்து நம்ம நெட்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துரும். இந்த வருஷம் வந்து இதனுடைய தீம் வந்து இளைஞர்கள, அதாவது இந்த மலைகளின் இந்த கிளைமேட் இந்த சேஞ்ச் எல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறத யார ஒரு பாதிக்கக்கூடிய மெயின் வந்து இளைஞர்கள் தான். அவங்க தான் வருங்கால மக்கள். அதனால அவங்க எப்படி இத கண்ணோட்டத்த பார்க்குறாங்கங்கிறத இந்த நாள்ல வந்து நம்ம யோசிக்கணும்னு சொல்லி அவங்க ஐநா சபை முடிவெடுத்து பண்றாங்க. அதனால நான் என்ன வேண்டுகோள்னா, கண்டிப்பா இந்த புதன்கிழமை டைம் இருக்குது. எல்லாம் இந்த தினத்த வந்து ரொம்ப சிறப்பாக, பரவலாக கொண்டாடணும். இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் மலைகள்னா என்ன? மலைகளுடைய அருமைகள், பெருமைகள பத்தியும் நம்ம சொல்லணும். நம்ம மக்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் அவுட்டோர் வாழ்க்கைன்னா என்ன? மலை ஏறுதல்னா என்ன? ட்ரெக்கிங்னா என்ன? அந்த மாதிரியும் பண்ணணும். அதே டைம்ல நம்ம பிரச்சனைகள் என்னங்கிறதையும் மலைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம ஊர குறிப்பாக நம்ம ஊர பத்தி இருக்க பிரச்சனைகள், இதையும் வந்து நம்ம வந்து கலந்தாய்ச்சி பேசி
இதுக்கு ஒரு என்ன முடிவு காணலான்னு ஒரு ஐடியா பண்ணி அதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய இடத்துல ப பத்திரிகைகள் மூலமாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலமாகவோ இதை நமக்கு அது செய்யணும். இதுதான் என்னுடைய இந்த இது மலைகளின் தின விழாவுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஹாப்பி மவுண்டன் டே. தேங்க்யூ.